ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு கிடையாது, டின்னருக்குமே நம்ம இட்லி செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி ரெசிபி தான். இட்லிக்கு மாவு அரைச்சி அதுக்கேற்ற மாதிரி பீர்க்கங்காய் கடையில் தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ இட்லிக்கு ஊற வைக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கப்பு, நீங்கள் எந்த கப்பு வேணாலும் எடுத்துக்கோங்க, அந்த கப்புலேயே எல்லா அளவுகளும் சேர்த்துக்கோங்க. நான் இந்த மாதிரி சின்ன படியில் எடுத்திருக்கேன். அதில் 5 கப் அளவுக்கு இட்லி அரிசி போட்டுக்கிறேன். 2 3 4 5. அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து, அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதெல்லாம் ஒன்றா கழுவி ஊற வச்சிடலாம். தண்ணி ஊற்றியாச்சு, ஊறட்டும். ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து அரைச்சிக்கலாம். மாவு நல்லா அரைச்சாச்சு பாருங்கள். லைட்டாக அந்த லேசாக இப்படி நம்ம கையில் தொட்டு பார்த்தோம்னா அப்படியே லேசாக அந்த குறப்பாக இருக்கிற மாதிரி தெரியணும். ஆனால் ரொம்ப குருணையாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ எடுத்து கரைச்சி வச்சிடலாம். அவ்வளோதான். உப்பு, உங்களுக்கு உப்பு போட்டு கலந்து வைக்கிறதுனா வச்சுக்கோங்க. இல்லை காலையில் இட்லி ஊற்றுறப்ப உப்பு போடுறதுனா கூட போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதோட மாவு அரைச்சாச்சு. 8 மணி நேரம், காலையில் அரைச்சாலும் சரி, நைட்டு அரைச்சாலும் சரி, 8 மணி நேரம் புளிக்க விடுங்க. காலையில் இட்லி ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ கிரேவி குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 250 கிராம் அளவுக்கு 5 தக்காளி எடுத்து சின்னதாக வெட்டி சேர்த்துக்கிறேன். நம்ம பீர்க்கங்காய் எந்த அளவுக்கு போடுறோமோ அதே அளவுக்கு தக்காளி இருக்கணும், சரியா. அதே போல் ஒரு பீர்க்கங்காய் தோலெல்லாம் சீவிட்டு சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நான் ஒரு 8 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நிறைய காரம் உங்களுக்கு தேவைப்படாதுன்னா 1 மிளகாய் 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க. நமக்கு கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் மிளகாய் அதிகம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 3 பல் பூண்டு, அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த அளவுக்கு போதும். ஏன்னா தக்காளியும் சரி பீர்க்கங்காயும் தண்ணி விட்டு வேகும். நம்ம தண்ணி ஊற்றாமலே அது தண்ணியாக இருக்கும். அதனால அதில் தண்ணி நம்ம அதிகம் சேர்த்துக்க வேணாம். இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச மாவு இப்போ சூப்பராக பொங்கி வந்திருக்கு பாருங்க. இப்போ இட்லி தான் ஊற்ற போகிறேன். எல்லா மாவும் மொத்தமாக கலக்க வேணாம். தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாவை கலந்துட்டு அப்புறமா இட்லி ஊற்றிக்கலாம். உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. ஏன்னா மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் முன்னாடியே தண்ணி ஊற்றி அது கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். ஒரு 8 நிமிஷத்துக்கு வேகட்டும். நல்லா ஒரு 8 நிமிஷத்துக்கிட்ட பாருங்கள், இட்லி நல்லா மேலே எலும்பி வந்திருக்கு. அவ்வளோதான், வெந்துடுச்சு. எடுத்துருவோம். அருமையான இட்லி பாருங்கள், பஞ்சு பஞ்சாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே அளவில் மாவு அரைச்சி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இட்லி வரும் பாருங்கள். நல்லா குலைவாக வெந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் கடைஞ்சிக்கலாம். உப்பு எல்லாமே முன்னாடியே போட்டாச்சு. கடைஞ்சி தாளிக்கிற வேலை மட்டும்தான் நமக்கு. அவ்வளோதான் பாருங்கள், நல்லா கடைஞ்சாச்சு. நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம். கெட்டியாக இருந்தால் இது சாதத்தில் கூட இன்னும் கெட்டியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ தாளிச்சிடலாம். நான் இது கூட கொஞ்சம் தேங்காய் சட்னி கூட சேர்த்து அரைச்சிருக்கேன், அதுக்கும் சேர்த்து தாளித்து ஊற்றிக்கலாம். பீர்க்கங்காய் கடையிலையும் சட்னிக்கும் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் தாளிப்பு ஊற்றியாச்சு. பீர்க்கங்காய் கடையில் செய்கிற நேரத்திலே இட்லி ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. ரெண்டுமே செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நமக்கு கொஞ்சம் தேவைப்பட்டால் கொஞ்சம் தேங்காய் சட்னி கூட இது கூட அரைச்சிக்கலாம். தேங்காய் சட்னி உங்களுக்கு வேணானாலும் பிரச்சனை இல்லை. வெறும் கடையில் மட்டுமே இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும்.